அந்த ஜாதக பொருத்தம் இருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்றாங்க. ஆனா அப்படி இருந்தும் பிரேக்கப் ஆயிடும். அது எதனால இருக்கலாம்? ஜோசிகாரோட வேலை என்ன அப்படின்னா, ஸ்திரித் இருக்கு, ராசி அதிபதி இருக்கு, ராசி பொருத்தம் இருக்குது, வேதை இருக்குது, யோனி இருக்குது, இப்படின்னு சொல்லி ஒரு 11 பொருத்தத்தை ஒன்றுக்கு 7 கல்யாணம் ஆயிருக்கு. ஒன்னொன்னுக்கு கல்யாணமே ஆகலை. ஒன்னொன்று வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதியாக வாழுது. அப்போ ஒருவேளை நான் நட்சத்திர பொருத்தத்தை பார்க்காம கட்ட பொருத்தத்தை பார்த்து ஜாதகத்தை பார்த்து இந்த பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பிரச்சனை ஆயிரும் சொல்லி நான் தடுத்தா மட்டும் என்ன ஆயிருப்போது? ஜாதகம் பார்ப்பதால் இவங்க நல்லாச்சு, ஏன் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பிரேக்கப் ஆச்சுன்ற கேள்வியே இங்க தேவையில்லை. இங்க வந்து சமூகம் வந்து சரியாக இருக்குன்னா கல்யாணம்ன்ற ஒரு சடங்குகள் நடக்கணும். வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி கா பார்த்திபன் சார் இருக்காரு. அவர் நம்மளுக்கு வந்து ஜோதிடம் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம என்னெல்லாம் கேள்வி இருக்குது, அவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாமா? வணக்கம். வணக்கம்ங்க. ஒரு கல்யாணம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த கல்யாணம் பண்ணும்போது நிறைய பேர் ஜாதகம் பார்த்து அந்த ஜாதக பொருத்தம் இருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு சில கல்யாணங்கள் வந்து தங்கறதில்லை, பிரேக்கப் ஆகிடுது. அது எதனால இருக்கலாம்? ஓகே, இப்போ நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னா, ஜோசிகாரர் உங்கள் விதியை மாத்துறாருன்னு நம்புறீங்க இல்லையா? அப்படிதான் நம்புறீங்க. அப்போ ஜோசிகார்ட்ட போனே அவர் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாரு, பக்காவாக செலக்ட் பண்ணி இது பண்ணோடனே உன் லைஃப் சரி அப்படின்னு நம்புறீங்க. நான் திருப்பி சொல்றது இதில் எல்லாரும் முரண்படுறாங்க. ஏன்னா ஜோசிக்காரங்க அப்படிதான் நம்புறாங்க. அவங்க சரி பண்ணி எடுத்து கொடுத்துட்டா அந்த வாழ்க்கை சரியா இருக்கும், இல்லைன்னா உங்க வாழ்க்கையை நான் தான் சூஸ் பண்றேன் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. யார் நம்புறாங்க? ஜோசியர் நம்புறாங்க, மக்கள் அதை நம்புறாங்க. ஆனா நான் அடிக்கடி சொல்றது இப்படி எதுவுமே நடக்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன விதிச்சிருக்கோ அது நடக்கும். இப்போ ஜோசிகாரோட வேலை என்ன அப்படின்னா, சமூகம் அப்படிங்கிறது வந்துங்க, நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட பழைய வீடியோக்களில் பேசுனது போல, ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுது எனக்கு சமூக ரீதியாக, சமூகங்கள் கடந்து வந்த பாதை ரீதியாக எனக்கு இந்த சமூகத்து மேலே, இந்த வாழ்க்கை மேலே பயம் இருக்கு. நான் மட்டும் தனியாக ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தா, இப்போ நான் மட்டும் ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தால் இங்கே பெரிய பயங்கள் இல்லை. ஆனால் நான் என்னுடைய கூடவே வந்து ஒரு பெண்ணையும் கூட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஓடணும். அந்த பெண் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கன்றது இதுக்கு முன்னால் வந்த வாழ்க்கை. அப்போ ஆணு பெண் டார்ச்சர் இந்த மாதிரி மாறி இருக்கும்போது ஒரு பேர் வந்து காலம் ஃபுல்லாக கொண்டு போகணும், மன நிம்மதி இழந்துடக்கூடாதுன்றப்ப இதில் எல்லாருமே பயப்படுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. சரிங்களா? அது பெரிய துறவிகள் ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிறதுலே கேவலமான பிரச்சனை இந்த குடும்ப பிரச்சனை தான், செய்யாதேங்கிறாங்க. அப்போ இந்த கல்யாணத்தை பண்ணலாமா வேணாமா, இல்லைன்னா பயம் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த சமூகத்தை கல்யாணத்தை பண்ண வைக்கணும் ஒன்று. இல்லைன்னா இங்கே சமூக குற்றங்கள் அதிகமாயிடும். அப்போ சமூகம் கல்யாணம் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இவங்களை சமூகத்தை சீரழிச்சுவாங்க. அப்போ ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கு ஆணும் பிடிக்கிறப்ப இந்த சமூகங்கள் சீராக போகுது. அப்போ இங்கே சமூகத்தில் எவனுமே கல்யாணம் பண்ணாதவன் நிறைய பேர் இருந்தாலும் சமூகம் சீரழிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ எல்லாரும் கல்யாணம் பண்ணி அவன் குடும்பத்தை வாழன்றப்ப இங்கே வந்து சமூகம் வந்து சரியாக இருக்குன்னா கல்யாணம்ன்ற ஒரு சடங்குகள் நடக்கணும். இதில் இருக்கக்கூடிய பயங்கள் மக்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த பயத்தை போக்குவதற்கு ஜோதிடர்களால் முடிந்த உதவி, எதையாச்சும் ஒன்று பிடிச்சி ஏவோ பிஓ நீ கரெக்டு போ அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அனுப்புறப்ப அவங்க முடிச்சிடுறாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம், இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான், இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தாங்கிறது விதி. ஜோசியர் செலக்ட் பண்ணி கொடுக்கறது இல்லை. இப்போ ஜோசியருடைய ரோல் என்னன்னா, மக்களுக்கு பயம் இருக்கு இல்லைங்களா, அந்த பயத்தை போக்குவதற்கு இந்த ஜோசியரை உதவுறாங்க. சரி, இந்த அளவுல வந்து இப்போ அப்போ என்னன்னா 2 பேருமே தர்க்க ரீதியாக இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஒரு ரொம்ப ஐடியாலஜியா ரெண்டையும் புரிஞ்சு சித்தாந்த ரீதியாக புரிஞ்சுட்டாங்க பிரச்சனை இல்லை. 2 பேருக்குமே சித்தாந்த ரீதியான முயற்சிகளோ முடிவுகளோ இல்லை. மக்களுக்கும் அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை, ஜோசியருக்கும் அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா ஒரு 10% ஜோசியர்கள் தான் அதை வந்து டெக்னிக்கலாக உள்வாங்கிட்டவங்க. மீதி 90% ஜோசியர்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒப்பிச்சு அது வந்து தப்புன்னு சொல்லல. இப்போ இருக்கிற எல்லா துறையில இருக்கிறவங்களும் சயின்டிஸ்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொசைட்டிக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட்டுக்கு ஓரமாக ஒரு டயர் ஷாப் வச்சுக்கிறீங்க. நீங்கள் பிரிட்ஜ்ஸ்டோன் கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து பெரிய டெக்னீஷியனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வந்து ஏதோ ஒரு பஞ்சராகி நிற்கக்கூடிய வீலை ஏதோ தேய்ச்சி கீச்சு ஒட்டி போட்டு ஓடுற அளவுக்கு ரெடி பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருந்தால் போதும் தானே? அப்போ எல்லாரையுமே நம்ம வந்து ரொம்ப பெரிய குவாலிஃபைடு டெக்னீஷியனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எல்லாரும் ஜோசிக்காரங்களும் கற்றுக்கிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கிறாங்க. அப்போ அந்த ஜோசியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சமூகத்தில் இப்போ பரவலாக இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன போயிருக்கோ அதை பேசுவீங்க. அதுபோல் ஜோசிக்காரங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு மக்கள் எதை நம்புகிறாங்க,
ஓகேங்களா? மக்களுக்கு எது தேவைப்படுது? ஒரு ஜோசியத்துல ஒரு ஒரு திருமணத்தை பத்தி பேசணும்னா அவங்க என்ன செய்றாங்கன்னா, நட்சத்திர பொருத்தத்துல ஆரம்பிச்சு ம். இந்தந்த நட்சத்திரங்கள் இந்தந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தும். ஒரு பெண் நட்சத்திரத்துல வந்து இத்தனாவது நட்சத்திரத்துல ஆண் நட்சத்திரம் இருந்தா மாகேந்திர பொருத்தம் இருக்கு. ஸ்திரீதீர்க்கம் இருக்கு. ராசி அதிபதி இருக்கு. ராசி பொருத்தம் இருக்குது. வேதை இருக்குது. யோனி இருக்குது. இப்படின்னு சொல்லி ஒரு 11 பொருத்தத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த 11 பொருத்தம் இருக்கு. 11ல முக்கியமான 5 பொருத்தம் இருந்தாலே திருமணம் பண்ணலாம்னு சொல்லி பஞ்சாங்கத்துல போட்டிருக்காங்க. ஆமா. அப்ப இந்த பெண் நட்சத்திரம் வந்து எண்ணும்பொழுது ஆண் நட்சத்திரம் இத்தனாவதா இருக்கு. பெண் ராசி வந்து எண்ணும்போது ஆண் ராசி இத்தனாவதா இருக்கு. ம். அப்ப இவங்களை வந்து மனம் முடிச்சு வைக்கலாம். இவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பதற்கான யோனி பொருத்தம் இருக்குது. மாகேந்திர பொருத்தம் இருக்குது. அப்ப இவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கு. ரச்சு 2 பேத்துக்கு ஒரே ரச்சு இல்ல, ஏக ரச்சு இல்ல. அப்ப இவங்களுக்குள்ள அந்த கயிறு சரடு பொருத்தம்னு சொல்லுவாங்க. ஆமா, தாலி ஆமா. பாக்கியம் தாலி பாக்கியம். அந்த மாதிரி விஷயங்கள் சூப்பரா இருக்கு. மாங்கல்ய ஸ்தானம் சூப்பரா இருக்கு. ஆ, அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இவ்வளவு பொருத்தம் இருக்கு. பொருத்தம் இருக்கு. பண்ணலாம்னு சொல்லி அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆ, அப்ப டெக்னிக்கலாக ஒரு 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 விஷயத்தை இப்படி செய்யலாமா அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மொத்தம் 3 பெண்ணை நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா. நிப்பாட்டுறோம். அப்ப குரூப்ல டூப் எதுன்ற மாதிரி இந்த 3 பொண்ணுல வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு நட்சத்திரம், ம். மிருக சீரிச நட்சத்திரம் 3மே. ம். ஒண்ணுக்கு 7 கல்யாணம் ஆயிருக்கு. ஒன்னொன்னுக்கு கல்யாணமே ஆகல. ஆ. ஒன்னொன்னு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதியா வாழுது. இந்த 3 மிருக சீரிசும் ஒண்ணா? இல்ல. அப்ப எப்படி நான் நட்சத்திர அடிப்படையில ஒருத்தனுக்கு நான் பொருத்தம் பார்க்க முடியும்? ஆ, அப்ப அந்த பிள்ளை ஜாதகத்துல அந்த 7 கல்யாணம் ஆனதுக்கு என்ன காரணம்ன்றது ஜாதக ரீதியா இருக்கும். ஆ. சரிங்களா? இந்த பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்றது ஜாதக ரீதியா அதுல இருக்கும். இந்த பிள்ளை ஏன் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த கல்யாணத்தை வாழ்க்கையை சிறப்பா நடத்துது அப்படின்றதுக்கு இந்த பிள்ளையோட ஜாதகம் இருக்கு. அப்ப ஜோசியர்கள் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்த்துடுறாங்க. ம். இப்போ என்கிட்ட வர கிளைண்ட் சார் வேற எல்லாம் பேசாதீங்க சார், நட்சத்திரத்துல எத்தனை பொருத்தம் இருக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ம். ஓகேங்களா? அப்ப இது என்னன்னா மக்களுடைய அறியாமை. அப்ப ஒருவேளை நான் நட்சத்திர பொருத்தத்தை பார்க்காம கட்ட பொருத்தத்தை பார்த்து ஜாதகத்தை பார்த்து இந்த பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பிரச்சனை ஆயிரும் சொல்லி நான் தடுத்தா மட்டும் என்ன ஆயிரப்போகுது? ம். நிக்கவே நிக்காது. நிக்காது. விதி நடக்கும். அப்ப ஜாதகம் பார்ப்பதால் இவங்க வாழ்க்கை கெட்டு போச்சு. ஜாதகம் பார்ப்பதால் இவங்க நல்லாச்சு. ஏன் ஜாதகம் பார்த்து இவங்களுக்கு கல்யாணம் பிரேக்கப் ஆச்சுன்ற கேள்வியே இங்க தேவையில்லை. ஏன்னா Correct. விதிதான். Correct. இப்போ இதுக்கு இடையில நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு படத்துல சுருளிராஜன் சொல்லுவாரு அவங்க பையன்ட்ட, அப்பா எனக்கு இன்னைக்கு 3 ரூபா லாபம். ம். ஏன்னா நான் டி நகர்ல இருந்து கிண்டி வரைக்கும் ஒரு பஸ் பின்னாலே ஓடியாந்தேன். பஸ் டிக்கெட் 3 ரூபா. அப்படின்றப்ப அவங்க அப்பா அட கிறுக்கு போய் போனேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே பின்னால டாக்ஸி வந்திருக்கும், அதுக்கு முன்னாடி தான் 300 ரூபா லாபம்னு சொல்ற மாதிரி நம்மளா நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒரு வேல்யூ போட்டுக்கிறோம். Correct. அப்ப இவருக்கு ஜாதகத்துல ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாயுடன் சேர்ந்த ம். கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாவோ, குரு கேதுவோடையோ அல்லது குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாவோ, குரு செவ்வாய் இணைவோ, சூரியன் புதன் தனித்திருப்பதோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு 2 திருமணம் ஆகும். Okay. அதே மாதிரி ஆணுக்கு சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாவோ, குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாவோ, சூரியன் புதன் இணைவோ, குரு செவ்வாயோ இருந்தா அவருக்கு 2 திருமணம் ஆகும். அப்போ ஒரு பேர் பார்க்கும்பொழுது, ஒரு ஜாதத்தை பார்க்கும்பொழுது இவருக்கு இந்த கல்யாணம் நிலைக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். ம். ஆனா நம்ம இப்போ ஒருவேளை என்கிட்ட வராங்க கிளைண்ட், ஒருவேளை நான் வந்து பெரிய ஜோசியன்னு நான் சொல்ல வரல, ஒருவேளை நான் என்ன மாதிரி இன்னொருத்தருக்கும் தோணலாம் இல்லையா, இன்னொரு ஜோசியக்காரன்னு தரலாம், அந்த ஜாதத்தை பார்க்குறப்ப 2 கல்யாணம் ஜோசியம் தெரியும், ஜாதகம் தெரியும். ம். அப்போ நம்ம அந்த கிளைண்ட் என்ன சொல்லுவோம்னா, இந்த ஜாதகத்துக்கு 2வது திருமணம் தான் நிலைக்கும்னு சொல்லுவோம். ம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கே ஜோசியம் தெரியும். ம். அவங்க அப்படித்தான் சொல்றாங்க. இப்போ எல்லாமே ம். நாங்க யூடியூப் எல்லாம் பார்ப்போம், ம். எங்களுக்கே ஜோசியம்லாம் தெரியும், எல்லாத்தையும் எனக்கு தெரியும், புக்கெல்லாம் படிப்பேன், எங்க தாத்தா ஜோசியர் தான், அதெல்லாம் சரியாகி போச்சு, தோசை நிவர்த்தி பண்ணியாச்சு, பரிகாரம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு இன்னொரு ஜோசியர்கிட்ட போவாங்க. அப்ப மக்கள் என்ன முடிவெடுத்து வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த ஜோசியரை ஃபாலோ பண்ணுவாங்க. அதான். ஒருவேளை நான் வந்தோடனே இந்த ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் ஜோசியரியா, போனோடனே ஆளை பார்த்தாலே தெரியுதா இல்லையா, நல்லா விவரமான ஆளா இருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்ப மக்கள் ஒரு ரூபமா முடிவெடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு ஜாதகம் இருக்குங்க, எங்களுடைய முன்னோர்களுக்கு ஜாதகம் இல்லை. உங்களுக்கு ஜாதகம் இருக்கும், உங்களுடைய முன்னோர்களுக்கு ஜாதகம் இல்லை. ஏன் அப்படின்னா ஜாதகங்கள் என்பது காசு அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு ஒரு காலத்துல எழுதுறதுக்கு. இப்போ நீங்க வந்து கூகுளில் பிறந்த தேதி போட்டா டவுன்லோட் ஆயிரும். அப்பெல்லாம் இல்லை, அப்போ வந்து நிறைய காசுகள் கொடுத்து எழுதணும். இப்போ அந்த காசுகள் கொடுக்கறதுக்கு அந்த காலத்துல ஆள் இல்லாத என்ன செய்வாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தோடனே அன்னைக்கு என்ன நட்சத்திரம்ன்றது மட்டும் என்ன செஞ்சுக்குவாங்க, நோட் பண்ணிட்டு இந்த பிள்ளை இந்த நட்சத்திரம், மூத்த பிள்ளை இந்த நட்சத்திரம், இளைய பிள்ளை இந்த நட்சத்திரம், 3வது பிள்ளை இந்த நட்சத்திரம்னு வச்சுக்குவாங்க. இப்போ இந்த நட்சத்திரங்களை வைத்து தெரிந்து கொள்ள இதில் எப்படி ஜாதகத்தை பார்க்க முடியும், ஜாதகம் பார்க்க முடியாது. அப்போ இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக நட்சத்திர பொருத்தம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ அதுதான் இறுதின்னு சொல்லி மக்கள் என்ன செய்யறாங்க. அப்போ ஒரு காலத்துல நட்சத்திரங்களை வச்சுமே அப்பயும் ஒரு நம்பிக்கை ஒன்று அதை வச்சு ஓட்டுனதுக்காக இப்போ உங்கள்கிட்ட ஜாதகம் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்த்துக்கலாம். அதை வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்கும்னு அந்த ஜாதகம் இருந்துச்சுன்னா அது நடக்கும். அப்போ நிறைய பேர் நான் சொல்லுவேன்னா எல்லாம் ரச்சு பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்றாங்க, தாலி பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்றாங்க. அப்புறம் இதுக்கு இவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது, இவ்வளோ பேர் செத்து போயிடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல, ஏன் இவ்வளோ பெரிய ஃபேமிலி கோர்ட்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு, எல்லாம் பொருத்தம் பார்த்தானே சரின்னா அது பொருத்தத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை.
நம்மளுக்கு ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது, இப்போ ஒரு ஒரு பொண்ணு இருக்குது, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு 3 வயசு இருக்குது. அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு கூடை மாதிரி செஞ்சு அவங்க பாட்டி கூட போகும்போது கோயிலுக்கு கூட்டு போகும். எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டு, திரியெல்லாம் எடுத்துட்டு, பாட்டெல்லாம் பாடி அங்கே இதெல்லாம் பண்ணிட்டு காலாசெல்லாம் பார்த்து கூட்டு வருவாங்க. அந்த பொண்ணு 45 வயசு வர வரைக்கும் அதே வேலையை தான் திருப்பி திருப்பி, பெரிய கூடை பெருசாக இருக்கு, கோயில் மாறி இருக்கு. அப்போ இத்தனை தடவை கோயிலுக்கு போது அந்த பொண்ணு வாழ்க்கையில நல்லது நடக்காம கெட்டதே நடக்குது. ஏன்? அப்ப ஏன் இறைவன் பாதுகாக்கலைன்னா இறைவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுபோல இந்த இவங்க வாழ்க்கை கெட்டு போறதுக்கு ஜோசிக்காரனுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை நம்பிட்டு திருப்பி திருப்பி கோயிலுக்கு போறோம், அந்த கடவுள் காப்பாத்திடுவாருன்ற நம்பிக்கையில. அது மாதிரி ஜோசிக்கார ஐடியா சொல்லிடுவான்னு நம்பிக்கையில போறோமே தவிர ஜோசிக்காரனுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. இப்ப நான் என்ன செய்யறேன்னா ரீட் பண்ணி சொல்றேன். அப்ப கடவுள் அவதாரங்கள்லயே இப்ப ராமரை நம்ம பெருசா கும்பிடுறோம். ராமபுரானுடைய மனைவியை அவர் விட்டுட்டார் இல்லையா? அது காரணம் அவருடைய ஜாதக அமைப்பு. அவர் ஜாதத்துல சூரியனும் புதனும் தனித்திருந்து புதன் வக்ரமாகி பின்னால 12ல இருக்கக்கூடிய உச்சமான சுக்கிரனும் புதன் வக்ரம் கெடுக்குது. அப்ப மனைவிக்கு அவப்பெயர் வரணும், இல்லைன்னா மனைவி செத்து போயிடணுன்றது விதி. அப்ப அந்த அந்த கேரக்டர், சீதான்ற கேரக்டர் நம்ம கெடுக்க கூடாது இல்லையா? அப்ப என்ன செஞ்சுறாங்கன்னா சாவடிச்சிடுறாங்க. சிம்பிள். அப்ப ஓகேங்களா? அப்ப அந்த சீதாவை நம்ம உயிரோட வச்சிருந்தோம்னா அந்த சீதாவுக்கு அவப்பெயர்கள் பெருசா வந்துடும். அப்ப ராமனை திருப்பி தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் கேவலமாயி போயிடும். அப்படினால சீதாவை காலி பண்ணிடுறாங்க கதையில. உண்மையாவும் அவரோட ஜாதகப்படி இந்த நடக்குது. அப்ப அவருக்கு எப்படி, அவர் கடவுளுடைய அவதார புருஷனாவே இருந்தாலும் அவருக்கு விதி எப்படி நடக்குது? அப்ப அவருக்கு வசிஷ்டர்ன்றவரு ஜாதகம் பார்த்தானா கல்யாணம் பண்ணி வச்சாரு. அது ஏன் அப்புறம் ஏன் பிரேக்கப் ஆச்சு? தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டி கட்டி வச்ச வசிஷ்டர் கடைசியில் அவர் செத்து போயிடுறாரு இல்லையா? அப்ப கடைசியா வசிஷ்டர் என்ன முடிக்கிறாருன்னா விதி விடாதுன்னு முடிக்கிறார். இந்த கதை எல்லாத்தையும் எழுதி முடிச்சு கடைசி வார்த்தை விதி விடாது. அப்ப விதி விடவே விடாது. அப்போ நீங்கள் என்ன ஜோசியத்தை பார்த்து செஞ்சாலும் விதி விடாது. அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரே வார்த்தை சொல்லணும்னா விதி விடாது, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன இருக்கோ அது நடந்தே தீரும். இதுக்கு முன்னால் ஓடுறதுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கைக்காக ஜோசியரை பயன்படுத்திக்கங்க. எல்லாத்தையுமே ஜோசியர் சரி பண்ணிட முடியாது. அதனால் நீங்கள் பார்த்ததுனால மட்டும் குடும்பங்கள் பிரியாதுன்றதில்ல. ஜாதகத்தில் இருந்தால் பிரியும், ஜாதகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் நான் 3வது தலைமுறை ஜோசியர். என்னுடைய கல்யாணத்துக்கு நான் இது வரைக்கும் பொருத்தம் பார்க்கவே இல்லை. சரிங்களா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நான் இது வரைக்கும் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கவே இல்லை. எப்படி இருந்தால் எனக்கு என்ன, பிடிச்சு போச்சு கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. விதி இருந்தால் தானே நடக்கும். கண்டிப்பா. அப்போ இருக்கு நான் விதி, அதாவது விதி மேலே நம்பிக்கை இல்லாதவங்களும் வாழ்க்கை மேலே நம்பிக்கை இல்லாதவங்களும் எப்போ விதி என்ன செய்யுன்ற ஒரு குழப்பம் இருக்கவங்க தான் ஜாதகத்தை பார்க்கணும். எனக்கு அது மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நான் எத்தனை தடவை பார்த்தாலும் நடக்க போகிறதா என்னுடைய ஜாதகம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஜாலியாக போக வேண்டியதான் லைஃப், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜாதகத்தை பார்த்து ஜோசியரை பார்க்கக்கூடிய திருமண பொருத்தத்தை விட ஒரு மிகச்சிறந்த கைதேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஜோசியர்கிட்ட பார்க்கக்கூடிய திருமண பொருத்தத்தை விட உங்களுக்கு உங்க வீட்டு சாமி ரூம்ல போய் ஒரு 2 சீட்டை எழுதி குளிக்க போட்டு உங்க வீட்டை சின்ன பிள்ளை ஒன்று எடுக்க சொன்னீங்கன்னா முடிவு சரியானது. ஏன்னா எல்லாமே முடியும், உங்களுக்கு நடக்கிறதானே நடக்கும். சீட்டு குளிக்க போட்டா மாறப்போதா, ஜோசியரை பார்த்தா மாறப்போதா? ஒன்றும் கிடையாது. நம்ம லைஃப் அடுத்த ஸ்டேஜ் எடுத்துட்டு போறதுக்கு பயம். சரிதான் இல்லைங்களா? அப்ப எட்டி பாருன்னு சொல்லிட்டு தள்ளி விடுற மாதிரி தான் ஜோசியரா தான் செய்யறாரு இல்லைங்களா? அவங்க அங்க பாரு ஏதோ ஒன்று இருக்கும் பாருன்னு எட்டி அவங்க படக்கம் தள்ளி விட்டுருவாருன்ற மாதிரி ஜோசியர் அதை தான் செய்யறாரே தவிர வேற எதுவும் செய்யறது இல்லை. எனவே உங்கள் விதிதான் நடக்கிறது. ஜோசியருடைய முடிவுகள் உங்க வாழ்க்கையை கெடுக்கிறது கிடையாது, அவ்வளவுதானே தவிர இதுல ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.